உணவு தான் மரவள்ளிக்கிழங்கு. இதை கப்பக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, மரச்சீனி கிழங்கு என பல பெயர்கள் அழைக்கிறாங்க. மரவள்ளிக்கிழங்க பல விதங்களில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். உதாரணமாக பாயசம் போன்ற இனிப்பு உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய ஜவ்வரிசியினுடைய மூலப்பொருள் இந்த மரவள்ளிக்கிழங்கு தான். மரவள்ளிக்கிழங்குல இருந்து தான் ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்க. மற்றும் குளுக்கோஸ், டெக்டோஸ் போன்ற மருந்துகள் தயாரிக்கிறதுக்கும் கூட இந்த மரவள்ளிக்கிழங்கை பயன்படுத்துறாங்க. மரவள்ளிக்கிழங்குல பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து அதிக அளவில் இருக்கு. இது தவிர வைட்டமின் சி, வைட்டமின் B1, B6, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் என ஏராளமான வைட்டமின் மற்றும் மினரல்களை கொண்ட ஒரு அற்புதமான உணவு தான் இந்த மரவள்ளிக்கிழங்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சத்துக்கள் கொண்ட இந்த மரவள்ளிக்கிழங்க குறிப்பா இந்த சீசன்ல நம்ம வாங்கி சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, குணமாகக்கூடிய நோய்கள் என்ன, யாரெல்லாம் இந்த மரவள்ளிக்கிழங்க சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, இப்படி மரவள்ளிக்கிழங்க பத்தினா பல சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த